அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஃபிஷ் ஃப்ரை. இது என்ன மீன் தெரியுமா? இந்த காணாங்கத்தை, குட்டி காணாங்கத்தை மீன். இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ண போறேன் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து ஒரு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு எடுத்துட்டு அதை வந்து நல்லா பிரட்டிட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி வச்சுக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இந்த மீன் அப்படின்றதுனால இந்த புளி தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா செஞ்சாச்சு. இப்போ இதில் இந்த மீனெல்லாம் எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருவோம். நல்லா போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி வச்சிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம். வறுத்துட்டு நான் எப்படி வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா போடணும். அது என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஒரு 1/4 மணி நேரம் நல்லாவே மீன் மூடிடுச்சு. இப்போ நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு மசாலா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்கிறீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை. இது என்னதுன்னா அரிசி மாவு. சரிங்களா? அரிசி மாவு வச்சு நம்ம வந்து சேர்ப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி காயிட்டோம். இப்போ நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது இருக்கு இல்லையா? இதை எடுத்தோம் அப்படியே இதில் போட்டு அப்படி பேட்டப்போம். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இதான் என்னுடைய நான் ஸ்பெஷலாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இதுதான் ஸ்பெஷல். இது வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நான் அந்த மீன் கழுவி போகும்போது எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இந்த தலையோட போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த தலையோட ஏன் போடுறேன் அப்படின்னு தெரியுமா? இந்த தலை வந்து எங்கள் பிரிஸ்கி ஒருத்தன் பார்த்தீங்களா, அவனுக்காக தான் இந்த தலையை வந்து நான் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதை போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த மீனை எடுத்து அப்படியே போட்டோம்னா சூப்பராக ஃப்ரை ஆகுதான். அப்படியே போட்டோங்க. ஆஹா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே போட்டுட்டே இருந்தோம்னா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ஆகுது. சூப்பராக வெந்துட்டே இருக்குது. அதுக்கு போதே நம்ம வந்து பேக் சைடு வந்து இது போடுறோம். அது சூப்பராக வந்துருக்கலாம். அதான் எல்லாம் கொடுத்துப்பா இல்லை ஒட்ட கையிலேயே சில குட்டி செய்யவே முடியல. எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். அதுதான் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கஷ்டப்பட்டு வச்சுட்டு எப்படி பண்ணுறது காட்டுறேன். மீன் நமக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. சூப்பராக வறுபட்டுருக்குது. பார்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. பேர் நம்ம ஒன்று வைக்கலாம். இது பேர் கிளிமீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி கிளி மாதிரியே இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? கிளிமீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிடலாம். இதை டேஸ்ட் மட்டும் ஒன்று செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக அதை எடுத்து சாப்பிட்டுப்போம். செம்மையாகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.